வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ சிறிது நேரத்திற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் 103 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஓசிக்கு, ஜென்ரல் கேட்டகரிக்கு, அவங்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு 10%, அந்த 10% இப்போ சட்டமாக ஆக்கப்பட்டுள்ளது. ராம்நாத் கோவிந்த் அவர்கள், நம்ம பிரசிடெண்ட் சைன் போட்டிருக்கிறாங்க. இது 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். நான் சொல்கிறது ஃபுல்லாமே அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேசிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் மொத்தம் 103 தடவை இந்திய அரசியலமைப்பு திருத்தப்பட்டுள்ளது. 102வது பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு அதர் பேக்வேர்டு காஸ்ட் கமிஷன். பேக்வேர்டு காஸ்ட் கமிஷன்ஸ்க்கு அதான் 102வது சட்ட திருத்தம். 102வது சட்ட திருத்தம் 11th ஆகஸ்ட் 2018 பண்ணாங்க. சரிங்களா? ஆர்டிகல் 338B இன்சர்ட் பண்ணாங்க. ஏன்னா 338 338A எஸ்சி எஸ்டிக்குரிய கமிஷன். 338B பார்த்திங்க அப்படின்னா ஓபிசிக்கு இது வரைக்கும் சட்டப்பூர்வ அமைப்பு தான் இருந்தது. சரிங்களா? இந்த ஸ்டாச்சுட்டரி கமிஷன் இதாக இருந்தது பாடி. நவ் இட் பிகம்ஸ் கான்ஸ்டியூஷனல் பாடி. இப்போ 103வது சட்ட திருத்தம் 103வது சட்ட திருத்தம் கொண்டாந்துருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எக்காரணம் கொண்டும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 50% மேலே போகக்கூடாது. சரிங்களா? ஸோ ரிசர்வேஷன் 50% மேலே போகக்கூடாது அப்படிங்கும்போது, அதனால தான் நம்மளோட பார்த்திங்கன்னா 69% தமிழ்நாட்டில். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள 69% பார்த்திங்கன்னா நமக்கு அது கான்ஸ்டியூஷனல் வயலேஷன் அப்படிங்கிறதுனால அதை நம்ம 9th ஷெடியூலில் போட்டிருக்கோம். 1994 கொண்டாந்தாங்க. 9th ஷெடியூலில் 76th அமெண்ட்மெண்ட் 1994 தமிழ்நாடுக்கு ரிசர்வேஷன் 50 கிராஸ் பண்ணுற இடத்துல. இப்போ கர்நாடகாவில் இன்னும் நிறையவே இருக்குது. இப்போது இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இது வரைக்கும் இருந்தது பார்த்திங்கன்னா 49.5 தான் இருந்தது. ஸோ இந்த 49.5 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 வேறு கொடுத்துட்டாங்களா. ஸோ அதனால் 10 கொடுத்ததுனால அது 59.5 ஆகிடும். எகெயின் அந்த கேப் செட் பை த சுப்ரீம் கோர்ட் என்ன கேப் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க 50க்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் அதையும் அதுக்கு தான் அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவைப்பட்டது. அதுக்கும் ஆர்டிகல் 15 and 16 அமெண்ட் பண்ணாங்க. 15 and 16 பார்த்திங்கன்னா சோசியோ அப்படின்னு தான் இருக்குது, கேட்டகரியாக தான் இருக்குது. அப்படிங்கிற போது அதில் எக்கனாமிக் செக்ஷனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு கிடையாது ஆர்டிகல் 15 and 16. ஸோ அதனால் அந்த ஆர்டிகல் 15 and 16 அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக தான் லோக்சபாவில் இந்த பில் பாஸ் பண்ணாங்க. அப்புறம் ராஜ்யசபாவும் பாஸ் பண்ணாங்க. அவ்வளோ ரொம்ப எதிர்ப்பு கிடையாது ஒன்றுமே. இப்போ மெஜாரிட்டியால் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது கண்டிப்பாக எதிர்ப்பு பண்ண முடியாது. சரிங்களா? இது ஒரு டாக்டிக்கல் மூவ் பை த பிஜேபி. இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் என்னெல்லாம் கிரிட்டிக்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் ஓரளவு இந்த கேட்டகரியில் கொண்டாந்துருவாங்க. மற்றவங்கலாம் கரெக்டாக அமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் அந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். அப்புறம் சில பேர் சொல்கிறது 10% அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் கிரிட்டிக்ஸ் 10% அதிகம். சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்றாங்க. பட் அதனால் இது நீங்கள் பெரிய பார்ட்டி, சென்ட்ரல் பார்ட்டி பிஜேபி அண்ட் காங்கிரஸ் இதை கண்டிப்பாக காங்கிரஸ் அப்போஸ் பண்ணியிருக்க முடியாது. அப்போஸ் பண்ணியிருந்தால் ஓட் பேங்க் அவங்களுக்கு குறைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அதை டாக்டிக்கலாக பிஜேபி மூவ் பண்ணி பாஸ் பண்ணியாச்சு. இது ஒரு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு கண்டிப்பாக வேணும். சரிங்களா? 10% வேணுமா அப்படிங்கிறது வேணால் கொஸ்டின் மார்க்காக இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக அவங்களும் ஃபார்வர்ட் காஸ்ட்லேயும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஃபேக்ட் ரிசர்வேஷன் இல்லைனா கூட ஏஜ் இல்லாமல் போகுது. இப்போ டிஎன்பிசிலே பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே எவ்வளோ பேர் எழுதவே முடியாது. கவர்மெண்ட் சர்வீஸில் நீங்கள் 5 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசியாக இருந்தால் எக்ஸாம் எழுதவே முடியாது. ஸோ அந்த ரிலாக்ஸேஷன்ஸ் கூட வர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு 103 தடவை திருத்தப்பட்டுள்ளது. இந்த 103வது தான் இந்த 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஆஃப் ஃபார்வர்ட் காஸ்ட் அன்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இது வரைக்கும் அன்ரிசர்வ்டில் இருக்கிறவங்க. ஒருத்தர் ஐசக் இமானுவல் சொல்கிறார், ஐயா இந்த இருக்கும் உதவி மூலம் அதிகமான தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளதாக சான்றிதழ் வழங்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
நான் அதை ஃபேஸ்புக்கில் இப்போ லைவாக போட்டுட்ருக்கேன் சரிங்களா. அதில் ஐசக் மேனுவல் பண்ணுறாரு. கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே தவறுதல் இருக்கும் சரிங்களா. எவ்வளோ பேர் நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டே தப்பாக வாங்குறாங்க. பிசியாக இருப்பாங்க, ஆனால் எம்பிசி சர்டிஃபிகேட் வாங்கினவங்களாம் இருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி எஸ்டியாக இல்லாமல் எஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கினவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் முறைகேடுகள் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தவறுதல் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையா பேர் வந்து கரெக்டாக கொடுக்குறது. நான் சொல்லியிருக்கேன், இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கங்களேன், அவங்க கூட வாங்குறாங்க. மற்றவங்க இருந்தால் நம்ம கொடுக்குறதானே இன்கம் சரிங்களா. ஸோ அதனால் இந்த புதிய இடஒதுக்கீட்டின் மூலமாக இந்த மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்குற வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இன்கம் எல்லாருமே அதை கரைச்சி அந்த கேட்டகரி போட்டிருக்காங்களா, அந்த கண்டிஷன்ஸ் அது கம்மியாக வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேனுவல் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றுமே எதுவுமே பெர்ஃபெக்டாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப கஷ்டம் பண்ணுறது கஷ்டங்க சரிங்களா. ஈவன் டெவலப்டு கண்ட்ரீஸே அது ரொம்ப கஷ்டம் சரிங்களா. நம்மளை போல் கண்ட்ரீஸில் வந்து கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அதெல்லாம் கண்டிப்பாக இல்லாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது சரிங்களா. ரைட். ஸோ எனிவே கொஞ்சம் கெட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்தாலும் சில நல்லவர்களுக்காக அது பயன்படும், அதுதான் முக்கியம். ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி டிஇஓ குரூப் எல்லாம் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே சும்மா பொங்கல் கொண்டாடுங்க, ஆனால் நிறைய படிங்க. பொங்கல் அன்னைக்கு கூட 6 மணி நேரம் 8 மணி நேரம் படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பொங்கல் இன்னும் சிறப்பாக அமையும். மேரேஜ் ஆகாதவங்களுக்கு நல்ல தலைப்பொங்கலாக இருக்கும், மற்றவர்களுக்கு இன்னும் சிறப்பான பொங்கலாக இருக்கும். பொங்கல்ங்கிறது என்னது, நம்ம இருக்க போகிறோம் வீட்டில் எல்லோரும் இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டாங்க. இப்போயே டிராஃபிக்லாம் கம்மியாக தான் இருக்கும் சென்னையில். ஸோ நான் இங்கே ஐசிஎஃப் டென்னிஸ் கோர்ட்டில் இப்போ டென்னிஸ் விளாண்டுட்டு இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். பாய். ஸோ அடுத்து நமக்கு நேச்சுரலாக என்ன கொஸ்டின் அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கு இது எப்படி பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அப்ளை பண்ணுறாங்க யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம்ஸ், மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சி இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் அப்ளை பண்ணாங்களா, அது பொருந்தும் இந்த ரிசர்வேஷன் 10%. பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது கஷ்டம். அதுக்கு டிஎன்பிஎஸ்சி, அதுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதுக்கு வந்து சட்டம் இயற்றணும் சரிங்களா. அதற்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இதை எதிர்க்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து வாய்ப்புகள் கம்மி. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதுக்காக ரொம்ப நீங்கள் பயப்பட தேவையில்லை.